பெரியாச்சி அம்மன் உலகில் உள்ள அனைத்து கடவுள்களிலும் மிகவும் பயங்கரமான தோற்றத்தோடு இருக்கிறார். அவள் ஒரு பெண்ணின் வயிற்றை கீறிய நிலையிலும் அவளது குடலை மெல்லுகிறாள். அதே நேரத்தில் அவள் ஒரு மனிதனை மிதித்து அவனது திரிசூலத்தால் அவனை தூக்குகிறாள். கொலைவெறியை காட்டும் முகத்துடன் அவள் ஒரு கைகளில் ஒரு குழந்தையை வைத்திருக்கும் போது இவை அனைத்தும் நிகழ்கின்றன. பெண்கள் ஏன் தங்கள் பிறந்த குழந்தைகளை இந்த கடவுளின் காலடியில் வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள்? இவ்வளவு பயங்கரமான தோற்றத்துடன் இருக்கும் இந்த தெய்வத்தின் கதையை வாங்க பார்க்கலாம். பார்வதி தேவியின் அம்சமும் காளி தேவியின் அவதாரமும் கொண்டவர்தான் பெரியாச்சி அம்மன். பெரியாச்சி அம்மன் பெண்கள் கருவுற்றதிலிருந்தே அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் வரை துணையாகவே இருப்பார். குழந்தை பிறந்த பின்பும் நோய்கள் தீய சக்திகள் அண்டாமல் பார்த்துக் கொள்வார். பழைய காலங்களில் மருத்துவமனைகள் கிடையாது. அந்த சமயத்தில் வயதானவர்கள்தான் கர்ப்பிணிகளுக்கு பிரசவம் பார்த்தார்கள். கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் எண்ணெய் ஊற்றி சுகப்பிரசவம் ஆகுவதற்காக அனைத்தையும் செய்தார்கள். எனவே அவர்களை ஆச்சி என்று அன்போடு அழைத்தார்கள். அண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டை வல்லராஜா என்ற அரசர் ஆண்டு வந்துள்ளார். முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் மக்களை துன்புறுத்துவது, கொடுமைகள் செய்வது போன்ற செயல்களை செய்து வந்தான். ராட்சஸ்களும் தீய சக்திகளும் அவன் கைப்பிடியில் இருந்ததால் அவனை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த கொடுமைகளை கண்ட முனிவர் ராஜாவிற்கு சாபம் அளித்தார். ராஜாவிற்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் உடல் பூமியை தொட்டுவிட்டால் ராஜாவும் அவன் தேசமும் அழிந்துவிடும் என்று சாபம் தந்தார். குழந்தையின் உடல் பூமியை தொடவில்லை என்றால் ராஜாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த ராஜாவின் மனைவியும் கருவுற்றார். சாபம் பலித்து விடுமோ என்ற அச்சத்தில் ராஜா இருந்தார். ராஜாவின் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே மந்திரிகளை ஊருக்குள்ளே அனுப்பி ஆட்சிகள் யாராவது இருந்தால் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ராஜாவிற்கு பயந்து ராஜாவின் மனைவிக்கு பிரசவம் பார்க்க யாரும் முன் வரவில்லை. இந்த நேரத்தில்தான் காளி தேவியின் அவதாரமான பெரியாச்சி அம்மன் வயதான ஆட்சியைப் போல தோற்றமெடுத்தார். பிரசவம் பார்க்க யாரும் முன் வராததால் ராஜாவே ஊருக்குள் சென்று ஆட்சியை தேடத் தொடங்கினார். பெரியாச்சி அம்மனும் ராஜாவின் அருகே ஆட்சி தோற்றத்தில் வந்து அவரிடம் சென்றார். ராஜா அவரிடம் உதவி கேட்டார். பெரியாச்சி அம்மனும் நான் உதவுகிறேன் என்று சொல்லி ஒரு நிபந்தனை வைத்தார். நான் உதவ வேண்டும் என்றால் பிரசவம் பார்த்து முடித்த பின் நிறைய பொன்னும் பொருளும் எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார். ராஜாவும் அதற்கு சம்மதித்தார். பின் அரண்மனைக்கு சென்று ராணிக்கு பிரசவம் பார்த்தார். ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு நாள் முழுவதும் குழந்தையை பெரியாச்சி அம்மன் தன் மடிமீதே வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாளை கடந்தும் ராஜாவிற்கு எதுவும் ஆகாததால் குழந்தையின் அருகே சென்றார். ராஜா, உங்கள் மனைவிக்கு பிரசவம் பார்த்தால் பொன்னும் பொருளும் தருவேன் என்றுதானே கூறினீர்கள்? அதான் குழந்தை பிறந்து விட்டதே. இனி ஏன் நான் உனக்கு பொன்னும் பொருளும் தர வேண்டும்? ஒழுங்காய் ஓடிவிடு, இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று ராஜா கூறினார். ராஜாவின் மனைவியும் செய்த உதவியை மறந்து பெரியாச்சி அம்மாவை தாக்கினார். ஆத்திரமடைந்த பெரியாச்சி 4 கைகளுடன் கோரமான உருவை கொண்டு பயங்கரமான கண்களுடன் தன் சுய உருவை காட்டியபடி அங்கு அமர்ந்தாள். ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள். இன்னொரு கையினால் மன்னனின் மனைவியை தூக்கி தன் தொடையில் வைத்து அவள் வயிற்றை கிழித்து அவள் உடலின் உள்பாகங்களை கடித்து தின்றாள். அதற்கிடையில் தன் அருகில் வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில் தள்ளி அழுத்திக் கொன்றாள். அவன் படையினரை அவளது அடிமைகளான அசுரர்கள் துரத்தி கொன்றார்கள். இப்படியாக கொடுங்கோல் மன்னனின் கதையை அவன் வம்சத்தோடு முடித்ததும் ஆக்ரோஷமாக நின்ற அவளை கைகூப்பி வணங்கி நின்ற மக்கள் அவள் கோபத்தை தணித்து தம்மை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டனர். அவளும் கோபம் தணிந்து தன்னை பற்றிய உண்மையை கூறினாள். நானே காளியின் அவதாரம். இனி தன்னை துதித்து வணங்கி வந்தால்தான் குடிகொள்ளும் ஊரை காப்பேன். அவரவர் வீடுகளில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமாகவும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நன்றாக வளரவும் நான் உதவுவேன். அவர்களுடைய குழந்தைகளுக்கு நானே பாதுகாவலராக இருப்பேன் என்று உறுதி தந்தாள். இப்படியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவள் பல கிராமங்களில் கிராமத் தேவதையாகவும் நகரங்களில் நகர மக்கள் வணங்கும் பெரியாச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள். அன்று முதல் இன்று வரை கர்ப்பிணி பெண்கள் பெரியாச்சி அம்மனை வணங்கினால் சுகப்பிரசவமாகும் என்பது உண்மை.